மீன் வாங்க போகலாமா அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண வீடியோ தான் இது. நாங்கள் எந்திரிச்சோடனே வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க மார்க்கெட் போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மீனோட ரேட்டுமே ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி இது வந்து செட் ஆகாது அப்படின்னு நம்ம வந்து எங்களோட மாமாவோட ஆட்டோவில் தான் வந்து நாங்கள் இன்றைக்கி போகிறோம். ஸோ இது வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே காலனி. நாங்கள் வந்து கரிமேட்டில் இருக்க மீன் மார்க்கெட் தான் போகிறோம். ஸோ அங்கே வந்து நல்லாவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து ரயில்வே காலனி. போகிற வழியில் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரிமேட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். செம்ம கூட்டம். சண்டேனாலே வந்து இங்கே ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தோம், ராட்டு நண்டு எல்லாமே பார்த்தோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ராட்டு வாங்கிட்டோம். ராட்டு வந்து 1 kg வாங்கிட்டு சரி ஃபிஷ்ஷெல்லாம் எவ்வளோ ரேட் அப்படின்ட்டு பார்த்தோன்னா எல்லாமே வந்து கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ 1 kgயே வந்து 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம மீன் ராட்டு எல்லாமே வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். சரி வந்து நம்ம போயிட்டே இருக்கப்போ ஆட்டோ இருக்குது, ஆனால் ஆளை காணோம். ஸோ வந்து நம்மளும் ஃபோன் அடிச்சுட்டு நம்ம வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளம் ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட் தான் இந்த ஏரியா. ஸோ வந்து அதில் பார்த்ததுக்கும் இதில் பார்த்ததுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கூட இருக்கவங்களும் அப்படி தான் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரொம்பவே டேஞ்சரான பர்சன். இவன் வந்து மீனும் நறுக்க விட மாட்டான், கறியும் நறுக்க விட மாட்டான், எதுவுமே பண்ண விட மாட்டான். எல்லாமே வேணும் வேணும்னு கேட்பான், ஆனால் சாப்பிடவே மாட்டான். செகண்டாக நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா இது வந்து அதுக்கு மேலே மோசமான ஆள். இது வந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் பார்த்தா சாப்பிடாத ஆள் மணி தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு அதிசயத்தை காமிச்சாங்க. என்னன்னா வந்து ஒரு மீனை வந்து இன்னொரு மீனை சாப்பிடலாம், அது எப்படி அப்படின்ட்டு காமிச்சாங்க. சரி அதையும் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இவங்க வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு இடத்துல. எவ்வளோ தான் எழுப்பினாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து நல்லா தூங்குவாங்க, ஆனால் நம்மளுக்கு ஒரு தூக்கமே வராது. கடைசியில் வந்து எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம மசாலா போட ரெடி பண்ணிட்டோம். வந்து நம்ம வீட்டில் வந்து சாம்பார், ஒயிட் ரைஸ் இவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சாச்சு. என்னோட சிஸ்டரோட பொண்ணு காரணியாவும் வந்துட்டாங்க. ஸோ அவள் கூட வந்து விளாட்லாம் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருந்தா, வாங்க வாங்க கீழே வாங்க அப்படின்னு கூப்பிட்டே இருந்தா. நான் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் வரேன் அப்படின்ட்டு போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையான மசாலா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதை வந்து இவ்வளோ அழகாக மசாலா போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீ. நான் தான் வந்து இவ்வளோ அழகாக வந்து மசாலா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த மசாலா போடுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போவே எடுத்து சாப்பிட்ணும் போல தோணுச்சு. அதுதான் வந்து இப்படிலாம் வந்து ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து நம்ம வந்து மசாலா இது வந்து ஒருத்தவங்க வந்து புதுசாக சேல் பண்ணுறாங்க, அந்த மசாலாவை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது நல்லா இருந்துச்சுன்னா வந்து அடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு, லெமனு எல்லாமே வந்து போட்டு நல்லா மசாலாவை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. பசிக்குது, கொஞ்சம் நேரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற வரையும் வந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு, சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளும் வந்து நல்லா சுட சுட வந்து சாம்பார்னால் யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாம்பாரையும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வந்து ஒரு தூக்கத்தை போட்டோம். டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு வந்து சும்மா உட்காந்துருந்தேன். கீழே வந்து உட்காந்துருந்தேன். கீழே காரணியாவை பார்க்குறக்காண்டி வந்திருந்தேன் பாப்பா பார்க்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சும்மா போர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னோட டிவியை பார்த்துட்ருக்கான்னு பார்த்தா காரணியா வந்து வெளியே போயிட்டா, கடைக்கு போயிட்டா. ஸோ அவங்க டேடியோட நான் வந்து அது வரையும் உட்காந்துருந்தேன். காரணியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆலியா பாப்பா வந்துட்டா. ஸோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆலியா பாப்பா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு. சின்ன வயசில் இதோட குட்டி குழந்தையா இருக்கப்போ வந்தா. அப்போ வந்து லாஸ்ட்டாக இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்திருக்கா. ஸோ நல்லாவே பேசுகிறா. அவள்கிட்டையும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து பையை தூக்கிட்டு கடைக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா அடித்து மண்டையில் பற்றி விட்டாங்க, நீ கடைக்கு போய் பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வா, காலைல எழுந்திரிச்சு நீ போக மாட்டேன்னு சொன்னாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து சாண்டா கிளாஸ் பார்த்தேன். ஸோ நம்ம ஏரியாவில் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆனதுனால சாண்டா கிளாஸும் வந்துட்டார். ஃபைனலாக யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா காரணியாவையும் நம்ம கொஞ்சம் நேரம் ஒம்பளுத்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.